நீங்கள் உடனே உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் எப்படி? கொஞ்சமாவது டைம் கொடுக்கணுமா இல்லையா? புதுசு பயலுக அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யாரை பற்றி பேசியிருக்காரு? பேசினது யார்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா சண்முகம் அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இப்போ தாவேக்காவை ஆதரிச்சது ஒரு பெரும் பிழை, என்னடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு கம்யூனிஸ்ட் பார்ட்டி விரைவில் ஃபீல் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அரசியல் வட்டாரத்தில். இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு, அரசாங்கம் நடக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப போராக இருக்குது, அதனால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே ஒரு பேச்சு இருக்கே. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு சண்முகம் ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே உடனே எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி? அவங்களே சிலபஸுக்கு புதுசு. இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி டக்கு டக்குன்னு நம்ம எல்லாரையும் பிடிச்சி ரேகிங் பண்ண முடியாது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், புரோட்டோக்கால் என்ன, நடைமுறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும்ல. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதை விட்டுட்டு அந்த அன்னையிலேருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தால் பாவம் அவங்களும் சின்ன பிள்ளை எப்படி தாங்குவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஐயா சண்முகம் அவர்கள். ஒரு கூடுதலான அதிக இடங்களை பெற்ற ஒரு கட்சி, தனிப்பெரும் கட்சி என்கிற அந்தஸ்து தாவேகாவுக்கு தான் இருந்தது. திமுக அணி, அதிமுக அணி இரண்டுமே முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைவது ரொம்ப அவசியம். இல்லை என்று சொன்னால் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற நிலைமை என்பது நேரம் ஏற்பட்டிருக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது பிஜேபி ஆட்சி என்பதாகத்தான் அர்த்தம். பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற முறையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் பணியாற்றினோம். ஆகவே அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் பணியாற்றிட்டு ஏதாவது ஒரு வகையில் பிஜேபி கொள்ளைப்புறமாகவோ நேரடியாகவோ குடியரசுத் தலைவர் மூலமாக ஆட்சி நடத்துவதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு என்பதை தெரிவித்திருக்கிறோம். அதனால அவங்க ரெண்டாவது அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. முற்றிலும் அரசியலுக்கு புதிது, ஆட்சிக்கு புதிது. அவர்களுக்கு ஒரு உரிய அவகாசம் என்பது நிர்வாகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் நிர்வாக நடைமுறைகளை அவர்கள் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு கால அவகாசம் என்பது கட்டாயம் கொடுக்கிறது, யாராக இருந்தாலும். அதுக்கு அடுத்தது முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே சொல்கிறாரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி இந்த ஆட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, போன ஆட்சியிலையும் நடந்துச்சு, இந்த ஆட்சியிலையும் நடந்துச்சு, நம்ம அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ என்னென்னா, நமக்கு என்ன தேவை? துரிதமான நடவடிக்கை. ஒரு குற்றச்சம்பவம் நடக்குதுன்னா ஆளை பிடிக்கணும், பனிஷ் பண்ணணும். அது நடக்குதா அப்படின்னா, அநேகமாக இப்போ நடந்த எல்லா குற்றங்கள்லையுமே குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த நடவடிக்கை துரிதமாக இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது தொடரணும். அது மட்டும் இல்லாமல் போதை கலாச்சாரத்தினால தான் அந்த குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொலை குற்றமாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான குற்றமாக இருக்கட்டும், ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா போதையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போதைப் பொருளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சண்முகம் அவர்கள். பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அந்த ஆட்சி காலத்தில் நடந்தது, இந்த ஆட்சி காலத்தில் நடைபெறுகிறது. அவர்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். அத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் மீது தயவு தாட்சண்யம் இல்லாமல், தாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தோம். இப்ப அநேகமாக நடைபெற்றிருக்கிற எல்லா குற்றங்களிலேயும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த குற்றத்திலையும் சம்பந்தப்பட்டவர்கள் காணவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிற பிரச்சனை என்பது இல்லை. அநேகமாக இப்போது நடைபெற்றிருக்கிற அனைத்து குற்றங்களிலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த எல்லா குற்றவாளிகளிலையும் பின்னாடி என்ன இருக்குன்னா, போதை கலாச்சாரம், போதையில இருந்தாங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இந்த எந்த குற்றத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலும், அது பெண்கள், குழந்தைகள், இந்த மாதிரியான கொலை குற்றங்கள், இதுல எதுல எடுத்தாலும் அவங்க பூரா போதையில இருந்தான் அப்படின்றது சேர்ந்தே வந்துகிட்டு இருக்கு.